என் தங்கப்பிள்ளையே, சரியாக பஞ்சமியினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இது நீ சற்று கவனத்தோடு கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லவா? என் குழந்தையே, இந்த பஞ்சமி நாளில் நான் உன் கண்களில் பட்டிருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நேரத்தில் நான் உன்னோடு பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிவிட வேண்டிய நேரத்தில்தான் நான் உன்னை சந்தித்து பேசிக்கொண்டும் இருக்கின்றேன். நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்கானவை. இவை அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடியவை. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் கண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளையும் என்னவென்று உணர்ந்து நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய தருணம் இது. இந்த வராகி நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதனை எத்தனை முறை உனக்கு எடுத்துச் சொன்னாலுமே இந்த தாயானவளினுடைய அன்பு உன்னை ஒரு நாளும் விட்டு சென்றது கிடையாது. நான் சொல்லித்தான் உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்தாலும் அதை நீ புரியாமல் போனாலும் அம்மா உன்னோடு இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் என்னுடைய குழந்தைகள் பலரும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே பலவிதமான இன்னல்களை தாங்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்தில் என்னை உணர்வதற்கு அவர்கள் மறந்து விடுகின்றார்கள். சரி, இவையெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த பெயர்களுள் ஏதேனும் ஒரு பெயரை கொண்ட ஒருவர் உன்னை தேடி வந்து உன்னோடு பேசினார் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை என்பது ஒரு விதமான மனப்போக்குக்கு ஆளாகிவிட்டது. என்ன தெரியுமா? பெரும்பாலான ஆண்கள் தன்னுடைய துன்பத்தை மறக்க மதுவை தேடுகிறார்கள், அதாவது போதைக்கு அடிமையாகிறார்கள். இது தன்னுடைய துன்பத்தை மறப்பதற்கா அல்லது தன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷத்தை தொலைப்பதற்கா என்று இன்னுமே விடை கிடைக்காமல் பல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இது போன்ற ஒரு தவறை பெண்களால் செய்ய முடியாதல்லவா? பெண்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தன்னுடைய துன்பத்தை மறக்க இருளில் தலையணையையும் பகலில் தன்னுடைய பிள்ளைகளின் முகத்தையும் தேடுகிறார்கள். அம்மா சொல்வது உண்மைதானே என் குழந்தையே? ஏன் தெரியுமா? இருளில் தலையணையை தேடி தன்னுடைய கண்ணீரால் அந்த தலையணையை நனைக்கின்றார்கள். தான் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம், தன் மனதில் இருக்கின்ற குமுறல்களை எல்லாம் அந்த தலையினை இடத்தில் சொல்லி அழுது தீர்க்கிறார்கள். அந்த தலையணையும் இவர்களின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு இவர்களின் வேதனையை என்னவென்று தெரிந்து கொண்டு அவர்களுக்கு நிம்மதியான ஒரு உறக்கத்தை கொடுக்க முயற்சி செய்கின்றது. அழுது தீர்த்த பிறகு தானாகவே கண்ணுறக்கத்தை எடுத்து கொள்வார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு பொழுதும் என்னுடைய பெண் பிள்ளைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. பகல் நேரத்தில் ஒரு கஷ்டம் வரும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளின் முகத்தை தேடுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? சில நேரங்களில் எல்லாம் நமக்கு வாழ்க்கையே வேண்டாம், முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது தன்னுடைய குழந்தைகளுக்காக தான் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் வரும். அதற்காகத்தான் தன் பிள்ளைகளின் முகத்தை தேடி தனக்கான ஆறுதலை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதனை இங்கு யாரும் மறுக்க முடியாது. இதுபோன்று இப்படி கூட நடக்குமா அம்மா, இதையெல்லாம் சொல்கிறாளே என்று நீ யோசிக்கலாம். அன்றாடம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. நான் சொல்வது பொய்யா உண்மையா என்று என் பிள்ளை இன்று எனக்கு நீ பதிவிட வேண்டும். அம்மா, நீ சொல்வதுதான் உண்மை என்று எனக்கு பதிவிட்டு செல். நிச்சயமாக என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நான் முழுமையாக அறிந்து கொண்டேன் என்று நினைத்து அம்மாவிற்கு அது கொஞ்சம் மன நிம்மதியை கொடுக்கும். இதை நான் சரியென்று சொல்ல வரவில்லை. இப்படி ஒரு சூழ்நிலை என் பிள்ளைக்கு ஏற்பட்டிருப்பதிலிருந்து என் குழந்தையை நிச்சயமாக மீட்டு கொண்டு வர வேண்டும். இது போன்ற ஒரு கஷ்டத்திற்குள் என் குழந்தை சிக்கி தவிப்பதிலிருந்து என் பிள்ளைக்கு தெளிவானதொரு விடுதலையை நான் கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, சுற்றி இருக்கின்ற உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவிற்கு ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் மிகவும் போலியானது என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே,
நீ காத்திருக்க வேண்டும். உன் வாழ்க்கையும் அழகாக போகிறது என்பதனை புரிந்து கொண்டு நேரம் வரும்பொழுது எல்லாமும் தானாகவே மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் இந்த காலமும் கனவுகளும் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக இவை எல்லாவற்றிற்குமே நல்லதொரு பலன் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றிற்கும் நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நிச்சயமாக இன்றிருக்கின்ற பல விஷயங்கள் எல்லாம் முன்பு போல இல்லை. முன்பெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு பேச வேண்டும், அவர்களோடு உறவாட வேண்டும் என்று சொல்லியே வீட்டின் வாசலில் திண்ணைகளை கட்டி வைத்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாம் சுற்றி மதில் சுவரை எழுப்பி விடுகின்றார்கள். பக்கத்து வீட்டில் இருப்பவர்களை எக்காரணம் கொண்டும் நாம் பார்த்துவிடக்கூடாது என்று. என் குழந்தையே, எப்பொழுதும் தன்னுடைய இதயத்தை சுத்தப்படுத்திவிட்டு தெய்வத்தை அழைத்தால் நிச்சயமாக அவர்கள் வருவார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. துவண்டு விடாமல் இரு. யாருக்கும் எந்த சூழ்நிலையும் நிரந்தரம் கிடையாது. அனைத்தும் மாறக்கூடியது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, ஏமாற்றம் இந்த வாழ்க்கையில் சில நேரங்களில் உனக்கு வரும்பொழுது உன்னால் அதனை பொறுத்து கொள்ள முடியாத அளவிற்கு வேதனைகள் இருந்து கொண்டே இருக்கும். மனது வலிக்காமலும் முகம் சுளிக்காமலும் ஒருவருக்கு நீ கொடுப்பது நிச்சயமாக உனக்கு பலனை திரும்ப கொண்டு வரும். எதையும் யாருக்கும் கொடுக்கும் பொழுது ஐயோ கொடுக்க வேண்டுமா என்பது போன்ற மனம் வேதனைப்பட்டு கொடுக்கக்கூடாது. அதுபோல உன்னுடைய முகத்தை சுளித்து கொண்டும் எதையும் கொடுக்கக்கூடாது. அப்படி நீ கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பிய எந்த ஒரு விஷயங்களையும் உனக்கு நிறைவாக தந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருந்த இலைகள் சீக்கிரத்தில் உதிர்ந்து விழுந்தன. எப்பொழுதும் மௌனமாயிருந்த வேர்கள் அதிக நாள் இருந்து ஆட்சி செய்கின்றன. அதனால் எதையுமே நாம் சற்றென்று தேவைக்கு ஏற்றது போல எடுத்து கொள்ள வேண்டும். அதிகமாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, அதிகமாக ஒரு விஷயத்தை நாம் ஈடுபடுத்தும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து பலன்கள் உனக்கு எதிராக மாறிவிடும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த கோவிலுக்கு போனால் இது நடக்கும், அந்த கோவிலுக்கு போனால் அது நடக்கும் என்பது எல்லாம் ஒருவர் சொல்கிறார் என்றால் அது மாயை. கருவில் இருக்கும் பொழுதே ஒருவரின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப விதியை தெய்வம் தீர்மானித்து விடுகின்றது. இறைவன் அதன்படிதான் அவரவர் வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதுமே இதுபோன்று ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அது விதிவசமாக நடக்கும். ஏற்கனவே எழுதப்பட்ட விதிப்படி உன்னுடைய கர்ம வினைகளின்படி உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்பதனை எல்லாம் தெரிந்துதான் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. அதனால் நாம் இந்த இடத்திற்கு சென்று வந்தால் எல்லாம் மாறிவிடும் என்று நினைப்பது தவறு. ஒருவேளை நீ செய்த பாவத்தை உணர்ந்து தெய்வத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமானால் அந்த இடத்திற்கு செல்லலாம். அதுவும் உண்மையான மனதார மன்னிப்பினை கேட்பதாக இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என்று நீ எண்ணிக்கொண்டிருந்தாயானால் கையில் இருப்பது எப்பொழுதுமே உனக்கு சிறப்பாக தெரியாது. உன் கையில் இருக்கின்ற விஷயம் எப்பொழுதுமே உனக்கு பெரிதாக தோன்றாது. இதனால் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகளை மிஞ்சும் என்பதனை மறந்து விடாதே. யதார்த்தம் இதுதான் என ஏற்றுக்கொள்வது அத்தனை சாதாரணமானது அல்ல. பல ரணங்கள் தாங்கிய பிறகே இதுதான் யதார்த்தம் என்று இங்கு சிலர் உணர்கிறார்கள். அதனால் எப்பொழுதுமே வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக எந்த சோதனைகளும் எளிதில் உன்னை பாதித்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். 100% ஒருவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என விரும்பினால் அதற்கு அவர்கள் 200% தகுதியானவரா என பார்த்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, தகுதியில்லாத ஒருவருக்காக இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ இழந்து விடாதே. எத்தனை தர்மங்கள் செய்தாலும் எத்தனை பூஜைகள் செய்தாலும் அதன் பலன்கள் உன்னை வந்து சேர வேண்டும் என்றால்
உன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் உன்னை வாழ்த்த வேண்டும். உன்னால் மனம் வருத்தமுடைந்து வேதனைப்பட்டவர்கள் உனக்கு ஆசிகளை வழங்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உனக்கு உதவ உன்னுடைய மூளையை பயன்படுத்து. அடுத்தவருக்கு உதவ உன்னுடைய மனதை நீ பயன்படுத்து. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தி தரும். என் குழந்தையே, எப்பொழுதுமே உன்னை நிராகரிக்கும் இடங்களில் காரணம் தேடாமல் நீயும் அதனை நிராகரித்து கடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது உன்னுடைய மன நிம்மதிக்காக நான் சொல்வது. என் குழந்தையே, மன நிம்மதி வேண்டும் என்றால் அப்படித்தானே நாமும் நகர்ந்து செல்ல வேண்டும். தேவையில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, காரணத்தை உருவாக்கி நம்மை வெறுக்கும் உறவுகளை விட காரணமே இல்லாமல் நம்மை நேசிக்கும் உறவுகளை மட்டும் என்றும் மறந்து விடாதே. அதுபோலத்தான் தெய்வத்தின் அன்பையும் ஒருபோதும் நீ மறந்து விடாதே. நாளைய விடியல் என்பது வளர்பிறை சஷ்டியினுடைய விடியல், கந்தனுக்கு உகந்த விடியல் அல்லவா? என் குழந்தையே, ஏற்கனவே இன்று செவ்வாய்க்கிழமை என்பதனால் இந்த கந்தன் உன் இல்லத்தில் தான் இருக்கின்றார். நாளை சஷ்டியும் சேர்ந்து வருவதனால் நாளைய தினமும் உன் வீட்டிலிருந்து உனக்கான நல்லாசிகளை வழங்கிவிட்டுத்தான் அவர் அங்கிருந்து செல்வார் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைய தினம் உனக்கான உதவிகளோடு உன்னை தேடி வருகின்ற யாருடைய பெயர்களை நான் சொல்ல வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் என்று நான் அறிவேன். கந்தனின் பெயரை கொண்டவர்கள், அதாவது கந்தனினுடைய வேறு பெயர்களை கொண்டவர்கள் யாரேனும் உன்னை தேடி வருகிறார்கள் என்றார். கந்தன், வடிவேலன், பாலன், சுப்பிரமணியன் என்று முருகனினுடைய பெயர்கள் எத்தனையிலும் ஏதாவது ஒரு பெயரை கொண்டவர் உன்னிடத்தில் வந்து பேசுகிறார் என்றால் அவர்களின் வார்த்தைகளுக்கு சற்று மதிப்பு கொடுத்து என்னவென்று கேள். அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் ஒருவேளை உனக்கு மிக பெரிய தெளிவு கிடைக்கலாம். அவர்கள் பேசுகின்ற விஷயங்களில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கைக்கான நல்லது நடக்கலாம். இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு வேண்டியது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றியை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா சொன்னது உனக்கு புரிகின்றதல்லவா? நாளைய தினம் கந்தனின் பெயரை கொண்ட ஏதேனும் ஒருவர் உன்னை தேடி வந்து உன்னோடு உன் மனதிற்கு ஆறுதலை கொடுப்பதாகவோ அல்லது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றியோ உன்னிடத்தில் பேசுகிறார் என்றால் நிச்சயமாக கந்தன் உன்னை தேடி வந்ததை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயத்தை நிச்சயமாக நீ என்னவென்று தெளிவில் கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதும் தெய்வங்கள் துணை வருவதைக் கண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம். நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்த அப்பன் வருகிறார் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, எந்நாளும் கந்தனின் நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தி கொடுக்காமல் சென்று விடுமா என்ன? நீ நினைத்ததை விடவும் சிறப்பான விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரப்போகின்றது. அதற்கு உன் மனதை நீ தயார்படுத்து. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள உன்னை தயார்படுத்து. நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கட்டும். என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளையே கொடுக்கட்டும். விடியும் பொழுது என் பிள்ளைக்கான வெற்றி பொழுதாக மாறட்டும். என் குழந்தை ஆசைப்பட்டதும் என் பிள்ளை எதிர்பார்ப்பதும் இனி உன் வாழ்க்கையாக மாறுவதை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் அல்லவா? இனி எந்நாளும் இந்த வாழ்க்கை உன் சந்தோஷத்தை உனக்கென உறுதிப்படுத்தி கொடுக்காமல் வேறெங்கும் சென்று விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே. இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என்றும் என் பிள்ளையினுடைய மகிழ்ச்சியில் இந்த தாயானவள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்பதுதான் உண்மை.
எந்நாளும் உன்னோடு நான் இருக்கின்றேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.